வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக ஆளையே காணோம், வீடியோவே போடல, எங்கே போயிட்டேன்னு தெரியல. நீங்கள் தேடிட்டு இருந்திருப்பீங்க. ஒன்றுமே இல்லை, என்னோடய காலேஜில் வந்து லாஸ்ட் எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது. அதனால் என்னால் இதை சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நீ என்ன அவ்வளோ பெரிய படிப்பல்லையா ப்ரோ அப்படின்லாம் கேட்காதீங்க. கண்டிப்பாக இல்லை. நான் அதில் சும்மா படிக்காத மாதிரியே இருந்ததுனால கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தேன். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. பட் திஸ் வீக் வாஸ் ஸோ தாட்ஃபுல் அண்ட் சப்ஸ்டான்ஷியல் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மீனிங்ஃபுல்லாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். I'm damn sure about it. It was so meaningful. And one of those meaningful things அப்படின்னா, ஒரு அக்கா எனக்கு இந்த கீ செயின் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அவங்களோட கலை வண்ணத்தை தெறிக்க விட்டுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச்க்கா இது கொடுத்ததுக்கு. நான் நினச்சிட்டு இருந்தேன் இவன் ஒருத்த மட்டும்தான் பூக்கின்னு. ஆனால் நிறைய பூக்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களோட காலேஜில் இருக்காங்க. And I'm so happy about that. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்றைக்கி என்னோடய காலேஜ் அப்படி தான் இருந்தது. ரொம்ப தாட்ஃபுல்லாக, மீனிங்ஃபுல்லாக, ரொம்ப சூப்பராக இருந்தது. அது ஏன்னு தெரில, எப்போவுமே அந்த கடைசியாக முடிகிற டைமில் தான் எல்லா இடமுமே நம்மளுக்கு பிடிக்குது. பட் எனிவேஸ், தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு தாட்டோடு தான் அன்றைக்கி நான் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு கிளம்புனேன். ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடான ஒரு டேன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.